ஹாய் கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கு ஃபைட் யார் கூடனா ஒரு டஃப்பான ஆப்ஷன் கூட தான் கைஸ். எங்கிட்ட நிறைய பேர் ப்ரோ ஃபியூச்சர் ட்ரங்க்ஸை வச்சு அட்டாக் பண்ணி கேம் பிளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு என் டீமில் ஒரு ட்ரங்க்ஸை வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட டீமில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோகான் யூத், அப்புறம் அல்ட்ரா பீஸ் கோகான், அதுக்கப்புறம் ட்ரங்க்ஸ், இந்த 3 கேரக்டர் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் டீமில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோகான் யூத், கோடங்ஸ், அப்புறம் அல்ட்ரா பீஸ் கோகான், இந்த கேரக்டர் அவன் சூஸ் பண்ணியிருந்தான். ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா என்கிட்டையும் ஆப்பன் கிட்டையும் அல்ட்ரா பீஸ் கோகான் அண்ட் கோகான் யூத் இந்த 2 கேரக்டருமே சேமாக இருந்துச்சு. ஸோ இந்த கேரக்டர் நான் சூஸ் பண்ணும்போது அவனும் அதே மாதிரி சேம் கேரக்டர் சூஸ் பண்ணானா 2 பேருக்குமே டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ யாராவது ஒரு ஆள் கேரக்டர் மாற்றி அட்டாக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஃபைட்டில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் அல்ட்ரா பீஸ் கோகானை வச்சு அவனோட கோடங்ஸ்க்கு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கு நான் ஒரு ரெட் கார்டு கொடுத்துருந்தேன். அந்த ரெட் கார்டு கொடுத்துட்டு ஒரு எல்லோ கார்டு கொடுத்தேன். ஸோ அவனோட ஹெல்த் வந்து பாதிக்கு மேலே ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கார்டு கொடுத்தேன். ப்ளூ கார்டு கொடுத்ததுலேயே அவனோட ஹெல்த் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னொரு ப்ளூ கார்டு கொடுத்துருந்தா அந்த கேரக்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த டைம் அவன் என்ன பண்ணான்னா கோகான் யூத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். அப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னோட ட்ரங்க்ஸுக்கு சேஞ்ச் பண்ணேன். ட்ரங்க்ஸோட இந்த கேரக்டர் வந்து நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்கும். எனக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப ஃபேவரட். ஏன் அப்படின்னா ட்ரங்க்ஸ் வந்து சூப்பர் சைன் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவனை பார்க்கவே சூப்பராக இருக்கும். பார்க்க மட்டும் இல்லை, அவனோட அட்டாக்ஸும் நல்ல டேமேஜஸ் கொடுக்கும். இந்த ஃபைட்டில் வந்து நான் ட்ரங்க்ஸோட சூப்பர் சைன் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரங்க்ஸை வச்சு அல்ட்ரா பீஸ் கோகான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ட்ரங்க்ஸுக்கு வந்து அல்ட்ரா பீஸ் கோகான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த அல்ட்ரா பீஸ் கோகானை வந்து எல்லா கேரக்டருக்குமே நல்ல ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா பீஸ் கோகானை வந்து பீட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னா கோடங்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணி என்னோட ட்ரங்க்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு ஒரு ப்ளூ கார்டு கொடுத்துருந்தான். அந்த ப்ளூ கார்டு கொடுத்துமே எனக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகலை. ஏன் அப்படின்னா என்கிட்ட எக்யூப்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த எக்யூப்மெண்ட் இருந்தனால நமக்கு வந்து ஹெல்த் வந்து ரீஸ்டோர் ஆகும். ஃபைட்டில் எப்போவுமே நம்ம வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சிருக்கணும். அப்படி எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஆப்போனன்ட் வந்து நம்ம அட்டாக் பண்ணி நம்மளோட கேரக்டர் ஃபினிஷ் பண்ண பார்த்தாலுமே நமக்கு வந்து ஹெல்த் வந்து ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் அல்ட்ரா பீஸ் கோகானுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அல்ட்ரா பீஸ் கோகானை வச்சு நான் அவனுக்கு ஒரு கிரீன் கார்டு அட்டாக் கொடுத்துருந்தேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே இந்த கிரீன் கார்டை பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேன். இந்த கிரீன் கார்டை வந்து கரெக்டான டைமில் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு இருக்கிற கார்ட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கான சான்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா அவனோட அல்ட்ரா பீஸ் கோகானுக்கு சேஞ்ச் பண்ணிட்டான். சேஞ்ச் பண்ண உடனே அவன் என்ன பண்ணானா எனக்கு ஒரு ஸ்பெஷல் பீம் கான அட்டாக் கொடுத்துருந்தான். அந்த அட்டாக் கொடுத்துமே அவனால என்னோட அல்ட்ரா பீஸ் கோகானை முடிச்சிட முடியல. ஏன் அப்படின்னா 2 பேர்கிட்டயுமே அல்ட்ரா பீஸ் கோகான் இருக்கிறனால 2 பேருக்கும் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னோட ட்ரங்க்ஸுக்கு சேஞ்ச் பண்ணி சூப்பர் சைன் மோடுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டேன். இப்போ இந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா ட்ரங்க்ஸ் வர்சஸ் அல்ட்ரா பீஸ் கோகான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ட்ரங்க்ஸோட சூப்பர் சைன் மோடுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனனால அந்த அட்டாக்ஸ் எல்லாம் நல்ல டேமேஜ் கொடுத்துச்சு. இந்த ஃபைட்டோட ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருப்பேன், ட்ரங்க்ஸ் வந்து நார்மல் அட்டாக் பண்றதை விடையும் சூப்பர் சைன் மோடுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அந்த அட்டாக்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல டேமேஜ் கொடுக்கும். உங்களை எத்தனை பேர்கிட்ட ட்ரங்க்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு சம்மன்ல இன்னும் ட்ரங்க்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எத்தனை பேருக்கு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா நான் அல்ட்ரா பீஸ் கோகானை வச்சு கோடங்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். கோடங்ஸ்க்கு என்ன பண்ணேன்னா என்னோட ஸ்பெஷல் பீம் கேனன் அட்டாக் வந்து கொடுத்திருந்தேன். அந்த ஒரு அட்டாக்லயே அவனோட ஹெல்த் வந்து முடிச்சு விட்டேன். இந்த ஸ்பெஷல் பீம் கேனன் அட்டாக் ரொம்பவே பவர்ஃபுல் கைஸ். ஆப்போனன்ட் வந்து எந்த கேரக்டர் சூஸ் பண்ணாலுமே ஸ்பெஷல் பீம் கேனன் அட்டாக் யூஸ் பண்ணும்போது நல்ல டேமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணும். உங்கள எத்தனை பேர்கிட்ட அல்ட்ரா பீஸ் கோகான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அல்ட்ரா பீஸ் கோகான் கிடைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு சிசி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இன்னும் நிறைய சிசி ஸ்பெண்ட் பண்ணி அல்ட்ரா பீஸ் கோகான் கிடைக்காம இருக்கோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க, நான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன். இந்த டைம்ல ஆப்போனன்ட்டை பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ற மாதிரி அல்ட்ரா பீஸ் கோகான் மட்டும் தான் இருந்தான். நான் என்ன பண்ணேன்னா என்னோட கோகான் யூத்தை வச்சு ஒரு ரைசிங் ரஷ் அட்டாக் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா அந்த டைம்ல ஆப்போனன்ட் வந்து குவிட் பண்ணிட்டான். ஸோ இந்த ஃபைட்ல நான் வின் பண்ணிட்டேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனிமே நிறைய டிராகன் பால் லெஜெண்ட்ஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.